வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம எக் நூடுல்ஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். முட்டைக்கோஸ், கேரட், குடமிளகாய், வெங்காயம். நூடுல்ஸ்க்கு எல்லா வெஜிடபிள்ஸையும் நீட்டாக தான் கட் பண்ணி வச்சுக்கணும். 2 டேபிள் ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட், ரெண்டு முட்டை, வினிகர், சோயா சாஸ், டொமேட்டோ சாஸ். ஹக்கா நூடுல்ஸ் எடுத்துருக்கேன் இன்றைக்கி நான். இதிலே இன்ஸ்டண்ட்டாக மசாலா பாக்கெட்டும் கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி நான் 2 பேருக்கு தேவையான அளவுக்கு தான் எல்லாமே எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு நூடுல்ஸை வேக வச்சு எடுத்துப்போம். நூடுல்ஸ் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. நூடுல்ஸ்க்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். தண்ணி நல்லா சூடானது இந்த மாதிரி நூடுல்ஸ் அதில் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் இதில் கிண்டி விடவே தேவையில்லை, நூடுல்ஸில் போட்டாலே போதும். பார்த்திங்கன்னா இப்போ தண்ணி கொதித்ததும் அதுவாகவே பிரிஞ்சு வந்துடும் நூடுல்ஸ்லாம் தனியாகவே. நீங்கள் இதில் கிளறணும்னு அவசியமே இல்லை. மினிட்ஸ் இது கொதிச்சாலே போதும், நூடுல்ஸ் நல்லா வெந்துடும். இப்போ நூடுல்ஸ் நல்லா வெந்துருச்சு. இந்த மாதிரி நூடுல்ஸில் இருக்க தண்ணி எல்லாத்தையும் வடிகட்டி எடுத்துக்கோங்க. இது வந்து தனியாக ஒரு பிளேட்டில் நான் மாற்றிருக்கேன். கொஞ்சம் நேரம் அப்படியே ட்ரை ஆகட்டும். இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எதுக்கு நம்ம ஆயில் ஆட் பண்ணுறோன்னா அப்போ தான் நூடுல்ஸ் ஒன்றோட ஒன்று ஒட்டாது. இப்போ ஆயிலோடு நல்லா கலந்து விட்டுருங்க. வானலில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. வெங்காயம் அதில் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் எல்லா வெஜிடபிள்ஸையும் ஆட் பண்ணியிருக்கேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. வெஜிடபிள்ஸ்லாம் ஒரு 50% வெந்தால் போதும். அப்போ தான் நீங்கள் நூடுல்ஸ் கூட சேர்த்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். வெஜிடபிள்ஸ்லாம் 50% குக் ஆகிடுச்சு. நம்ம சமைக்கிற பாத்திரத்திலே
முட்டையை ஓரமாக இந்த மாதிரி உடச்சி ஊற்றிக்கோங்க. ஏன்னா நீங்கள் வெஜிடபிள்ஸ் மேலேயே முட்டையை உடச்சி ஊற்றினீங்கன்னா அது வெஜிடபிள்ஸ் கூட ஒட்டிக்கும், உதிரி உதிரியாக வராது. நீங்கள் வெஜிடபிள்ஸ் மேலேயே முட்டையை போட்டுறாதீங்க. இந்த மாதிரி தனியாக ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் வெஜிடபிள்ஸ் கூடயே நீங்கள் முட்டையை போட்டிங்கன்னா ஒரு மாதிரி பிசு பிசுன்னு ஆகிடும். இந்த ஸ்டேஜில் அதாவது முட்டை பாதி வெந்ததும் அது கூட வெஜிடபிள் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்களா, இப்போ தனித்தனியாக பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ இதில் நூடுல்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம நூடுல்ஸில் ஆயில் போட்டதுனால எவ்வளோ உதிரி உதிரியாக இருக்குது பார்த்தீங்களா. இப்போ நூடுல்ஸையும் வெஜிடபிள்ஸையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதிலே அவங்க கொடுத்துருக்க இன்ஸ்டன்ட் மசாலா பாக்கெட்டையும் 1 டேபிள் ஸ்பூன் போல் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் போல் டொமேட்டோ சாஸ், 1 டேபிள் ஸ்பூன் போல் சோயா சாஸ், 1 டேபிள் ஸ்பூன் போல் வினிகர், எல்லாத்தையும் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாமே ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகிருக்கு. இப்போ இது 3லேருந்து 5 நிமிஷம் வரையும் இப்படியே இருக்கட்டும். 5 நிமிஷம்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இது நல்லா குக் ஆகிடுச்சு. இதில் 1 டேபிள் ஸ்பூன் போல் மிளகுத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். எக் நூடுல்ஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. எல்லாமே சூப்பராக நல்லா வெந்து இருக்கு. இப்போ நம்ம இதை வேற ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். சூப்பராக இருக்குல்ல. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.